ஹாய். இப்போது எல்லாருமே ரீசெண்ட் டேஸில் பார்த்துருப்பீங்க. இந்த விஜய் டிவியில் வந்து மணிமேகலை வந்து குக் வித் கோமாளிலேருந்து வெளில போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ரீசன் வந்து பிரியங்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க. நம்ம அந்த விஷயத்தை பற்றி பேச போதில்லை. பட் அந்த விஷயம் சார்ந்து தான் பேச போகிறோம். என்னென்னா அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒருத்தரை வந்து ஒசத்தியாக பேசி பிரம்மாண்டமாக அவங்கள வந்து பேசினா தான் அவங்களுக்கு அங்கே வேலை அப்படின்ற மாதிரி தான் அங்கே ஒரு விஷயம் இருக்குது. அது எல்லா இடத்துலையுமே எல்லா தொழில்லையுமே இருக்கிற ஒரு ஒரு பாலிட்டிக்ஸ் தான். என்னென்னா, கொடுக்குற காசுக்கு மேலே குகுறாண்டா கொய்யால அப்படின்ற மாதிரி தான். ஸோ நம்ம வந்து ஒருத்தரை வந்து தாழ்த்தி பேசுகிறதுல எந்த யூஸும் கிடையாது இல்லைங்களா? ஆனால் இங்கே எல்லார் இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் தாழ்த்தி தான் பேசுகிறாங்க. ஸோ அவங்க உயரத்துக்கு போகணுன்றதுக்காக அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் ஆஹா ஓஹோ அப்படின்னு உருட்டுவாங்க. ஸோ இந்த உலகமே அப்படி தான் ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ நான் இதனால் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஒருத்தரை உயர்த்தி பேசி தான் நான் சாப்பிட்ணும், நான் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த டேஷ் வேலையே வேணாம். ஓகேங்களா? நீங்களாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை பண்ணுங்கள். இந்த மாதிரி இடைஞ்சல்கள்லாம் வரதான் செய்யும். பட் அதெல்லாம் நம்ம பெருசாக கண்டுக்காமல் நம்ம வேலையை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி 100% நம்ம பண்ணிட்டு போனோம்னா மேலே இருக்கிற நம்ம கடவுளாக நினைக்கிறோம் இல்லையா? நான் வந்து கடவுளாக நினைக்கிறது என்னோடய நேர்மையை நான் பார்த்து நான் கடவுளாக நினைக்கிறேன். ஸோ என்னோடய நேர்மையை, என்னோடய கடவுளை நான் கரெக்டாக வந்து சரி பண்ணி நான் வந்து என்னோடய ஒர்க்கை நான் பார்க்குறேன் அப்படின்னா அந்த நேர்மையாக இருக்கிற அந்த கடவுள் எனக்கு நல்லதே தான் கொடுப்பார். ஸோ அதே மாதிரி தான் அவங்களும் மணிமேகலையும் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நேர்மைக்கு கிடைக்காத ஒரு ஊதியமோ அந்த வேலையோ நம்மளுக்கு தேவையே கிடையாது இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க் பண்ணுங்கள், பிடிச்ச மாதிரி வாழுங்க. இது வந்து பொதுவாக எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரு விஷயம் தான். தேங்க்யூ ஸோ மச்.